ஒரு ஃபேமிலி வந்து அவங்க வீட்டு பெண்ணா நினைச்சு 4-5 நாளா சாப்பிட முடியலைங்க. அதனால நேர்ல வந்து எங்களை வந்து பார்த்துட்டு போகணும். மதியம் வந்தவங்க நைட் 11 மணி வரைக்கும் நாங்கள் அழுத விட அவங்க அதிகம் அழுதுட்டாங்க. அதை நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் விசாரித்து நல்ல பையனை தேர்ந்தெடுக்க தெரியல உங்களுக்கு, ஏன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக விசாரிச்சிருக்கலாமா அப்படிங்கிறாங்க. நாங்கள் வந்து என்னுடைய செயலில் நாங்கள் வந்து அவசரப்படலை. பொண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு கல்யாணத்தை மூச்சு வச்சா போதும்னு நினைக்கலைங்க. எல்லா இடத்துலையும் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா, அதே மாதிரி ஜாதகங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் விசாரிச்சு தான் நாங்கள் உள்ளுக்குள்ளே போனோம். ஆனால் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, அதை எங்களால் வந்து ஜீர்ணிக்க முடியல. அதாவது என் ரிலேஷனை விடங்க என் வீட்டுக்கு என் மகளினுடைய இழப்புக்கு வந்து ஆறுதல் சொன்னது ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியூரில் இருந்து. இதில் கிட்டத்தட்ட வந்த குடும்பங்கள், இந்த ஆயிரக்கணக்கான குடும்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 குடும்பத்துக்கு மேலே கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஒரு 3 பெண்கள் வந்து பிரிஞ்சு வந்துட்டாங்க. நம்முடைய வாழ்க்கை இனிமேல் நம்ம தான் வாழணும். சமுதாயத்தை நினைச்சோ சமுதாயத்தை சார்ந்தோ வாழக்கூடாது அப்படிங்கிறது இந்த இதிலிருந்து எனக்கு கிடைத்த பாடம். அதனால் வந்து இனி எந்த பெண்ணை பெற்ற தாய் தகப்பனும் தைரியமாக நம்ம பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா ஊர் உலகம் பேசு, தனியாக வந்து பெண் வாழா வெட்டி ஆயிடுவா அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ஒரு வழக்குக்கு தேவையான விஷயங்களை அவ்வளோ வேதனையாக தந்தைக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இதை விட எவிடன்ஸ் தேவையில்லை. இதற்கு அரசியல் பின்பலத்தில் சில வேலைகள் நடக்கிறதாக நாங்கள் சந்தேகப்படுகிறோம். இப்படிப்பட்ட வழக்குகளிலே குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு தண்டனை கிடைக்கவில்லை என்றால் எதிர்காலத்தில் இதுபோல கொடுமைகள் தொடர்ந்து நடக்கும். எங்களுடைய மகள் இழப்புக்கு ஒரு தெளிவான தீர்ப்பை வழங்குவார்கள். இவர்கள் வழங்குகின்ற தீர்ப்பு எதிர்காலத்திலே இது போல ஒரு வரதட்சணை கொடுமையோ பெண் வன்மை கொடுமையோ பாலியல் சீண்டல்லையோ யாரும் ஏற்படாத அளவுக்கு இந்த தீர்ப்பு இருக்கும் என்று. நீங்க தவறு பண்ணிட்டீங்க, நீங்க சரியா சூஸ் பண்ணல வரணும் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்றாங்க. அதை நீங்க வந்து இவ்வளவு தூரம் விசாரிச்சு நல்ல பையனை தேர்ந்தெடுக்க தெரியல உங்களுக்கு, ஏன் நீங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா விசாரிச்சிருக்கலாமா அப்படிங்கிறாங்க. அந்த கருத்தை நானும் ஏத்துக்கிறேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா நம்ம விசாரிச்சிருக்கணுமா. ஏன்னா நம்ம ரிலேஷனை மட்டும் விசாரித்தோம், ரிலேஷன் ஓகே பண்ணிட்டாங்க, நம்ம ஒரு தவறான முடிவு எடுத்துட்டோம். இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து இன்னும் கொஞ்சம் வந்து ஏதாவது விசாரிச்சிருந்தா பெட்டராக இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஃபீலிங் எனக்கும் வருது. இது நம்ம அதுதான் நான் கேட்குறேன். இந்த சிக்கலுக்குள்ள நம்ம மறுபடியும் மாட்டிக்கிறோமோ அப்படிங்கிறதுக்காக நான் கேட்குறேன். நீங்களுமே அதை திங்க் பண்றேன், உங்களையே திங்க் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னு தோணுது. இதுல தவறு எதுவுமே இல்லையே, நம்ம சரியான முடிவு விசாரிச்ச வரைக்கும் எதுவும் தவறு இல்லை அப்பத்த சூழ்நிலையில. ஆனா இப்ப இழந்ததுக்கு அப்புறம் அது வந்து நம்மளுக்கு தவறா நம்மளுக்கு தோணுது. ஒருவேளை இன்னும் கொஞ்சம் பெட்டரா விசாரிச்சிருந்தா, அதாவது ஒன்று பொருளை பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாண்ட நம்ம அதனுடைய குவாலிட்டியோ ரேட்டோ அதை பற்றி நம்ம தெரியாது. ஆனால் யூஸ் பண்ணுற போது வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து போட்டு வந்து யூஸ் பண்ணுற போது பரவாயில்ல, அவங்க வாங்கிக்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போன ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி இன்னும் கொஞ்சம் நம்ம பெட்டராக விசாரிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்குள்ளேயே தோணுது. இப்போ என்னுடைய பெண்ணை இழந்ததுனால நம்ம அவசரப்பட்டு இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்குள்ளே இருக்குது. நிச்சயமாக வந்து நம்ம யோசிக்கும் போது அப்படி கண்டிப்பா யோசிச்சிருந்திருக்க மாட்டோம். எல்லா சாதக பாதகங்களையும் யோசிச்சு தான் முடிவு பண்ணியிருப்போம். இது ஏதோ ஒரு நேரம், இதுல உங்களுடைய தவறு எதுவுமே இல்லைங்கிறத சொல்றதுக்காக தான் இந்த கேள்வியை நான் வந்து உண்மைதாங்க. நாங்க வந்து என்னுடைய செயல்ல நாங்க வந்து அவசரப்படல. பொண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு கல்யாணத்தை மூச்சு வச்சா போதும்னு நினைக்கலைங்க. நிச்சயமா எல்லா இடத்துலையும் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா, அதே மாதிரி ஜாதகங்கள் எல்லாம் கரெக்டா இருக்கா, உறவினர்கள் எல்லாம் வந்து கரெக்டான பர்சனா, இதெல்லாம் விசாரிச்சு தான் நாங்கள் உள்ளுக்குள்ள போனோம். ஆனா இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, அதை எங்களால் வந்து ஜீர்ணிக்க முடியல. இந்த சிக்கலுக்குள்ள நீங்க சிக்கிக்காதீங்கிறதுக்காக தான் அந்த கேள்வியை வச்சேன். இதுல உங்களுடைய தவறு எதுவுமே இல்லை. ஏன்னா ஒரு தந்தையா வந்து தன்னுடைய மகளுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், சின்ன ஒரு பொருள் வாங்குறப்பவே வந்து எவ்வளவு தூரம் நம்ம கவனம் செலுத்துவோம் அப்படிங்கிறப்ப ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறோம்னா நிறைய கவனம் செலுத்தியிருப்போம். இது வேற எங்கேயோ நடந்த ஒரு தவறுக்காக நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குறிக்கோள் எல்லாம் தண்டனை பெற்று தருவதில் மட்டுமே இருக்கட்டும் அப்படிங்கிறது தான். இதை தாண்டி இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன, இன்னைக்கு பார்த்துட்டீங்க, அவங்க வந்து முடிவு எடுக்கிறேங்கிறத சொல்லிட்டாங்க. இதை தாண்டி அடுத்ததான் என்ன பண்ண போறீங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? அடுத்த வந்து வழக்கு விசாரணைக்கு போலீஸ் அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. அவங்க விசாரித்து அறிக்கை சமர்ப்பணம் பண்ணணும். இதுக்கடையில் நாங்கள் எங்கள் செயலில் இப்போ தலைமை செயலகத்துக்கும் தகவலை தெரிவிச்சிருக்கிறோம். அரசாங்கமும் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு நீதி வழங்கும்னு நான் நம்புகிறேங்க. இது வந்து விரைவில் அந்த நீதி வழங்கப்படணும் அப்படிங்கிறத எங்களுடைய வேண்டுகோளாக வச்சுருக்குங்க. ஏன்னா காலம் கடந்து நீதி வழங்குறது லேட்டானாலோ இல்லை நீதி வழங்குறதுல குறைகள் ஏற்பட்டாலோ இனி வருங்காலத்தில் வந்து இந்த மாதிரி தவறு வந்து சகஜமாக போயிருங்க. அந்த தவறு வந்து சகஜமாக நினைக்கக்கூடாது. என்னுடைய பெண்ணுடைய மரணம் தான் இறுதி மரணமாக இனி வந்து உலக வரலாற்றில் ரெக்கார்டில் இருக்கணும். இனி எந்த ஒரு பெண்ணுக்கும் இந்த மரணம் ஏற்படக்கூடாதுன்னு நான் வந்து போராடுற வேண்டிக்கிறேன்.
நான் கேட்கும்போது உறவினர்கள் வந்து உங்களை இப்படிலாம் கேட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டாங்க. தாண்டி உங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க யாரு, என்ன மாதிரியான சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குது? இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் வெளியில இருந்து நிறைய பேர் உங்களை அணுகியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. என்ன மாதிரியான சப்போர்ட் கிடைக்குது? பொதுமக்கள் வந்து மிகப்பெரிய ஆறுதலை எனக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி உங்களை மாதிரி மீடியா சப்போர்ட்டும் வந்து எங்களுக்கு நல்லபடியாக இருக்குது. அதாவது என் ரிலேஷனை விடங்க என் வீட்டுக்கு என் மகளினுடைய இழப்புக்கு வந்து ஆறுதல் சொன்னது ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியூரில் இருந்து கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், திண்டுக்கல், பழனி, தாளவாடி, மைசூர், பெங்களூர் இப்படி வெளியிலிருந்து வந்த மக்கள் தன்னுடைய காசை செலவு பண்ணி அட்ரஸ் கண்டுபிடிச்சி எங்கள் கூட வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு ஆறுதல் சொல்லி யாருன்னே தெரியாதவங்க, யாருன்னே முகம் தெரியாத மனிதர்கள் ஒரு 1500 2000 பேர் இருப்பாங்க. இந்த 15 நாளுக்குள்ள வந்தவங்க நிறைய பேர் கடிதம் எழுதி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நேரில் எங்களால் வர முடியல, பொருளாதார ரீதியாக ரொம்ப சிரமப்படுறவங்க நிறைய பேர் லெட்டர் எழுதி போட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் பெண்ணுக்கு நீதி கிடைக்கும் நாங்களும் வேண்டிக்கிறோம். எங்களுடைய பெண்ணாக நினச்சி, அதாவது ஒரு ஃபேமிலி வந்து 4-5 நாளாக சாப்பிட முடியலைங்க. சாப்பாடு அவங்க வீட்டில் 4 பேருமே, ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை, அந்த அம்மா கணவர் 4 பேருமே 5 நாள் அவங்களால சாப்பிடவே முடியல. அதனால் நேரில் வந்து எங்களை வந்து பார்த்துட்டு போகன்ட்டு மதியம் வந்தவங்க நைட் 11 மணி வரைக்கும் எங்கள் கூட உட்காந்து பேசிட்டு போகிறாங்க. அவங்களுடைய அதாவது அவங்க வீட்டு பெண்ணாக நினச்சி நாங்கள் அழுத விட அவங்க அதிகம் அழுதுட்டாங்க. அந்த மாதிரி வந்து பொதுமக்களும் வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாருத்து வீட்லேயும் பெண் குழந்தைகள் இருக்குது. என் வீட்டு பெண்ணுக்கு நடந்த சம்பவம் அவங்க வீட்லேயும் நிறைய பேர்த்துக்கு சொல்ல முடியாமல் இருந்துகிட்ருக்கு. இதில் கிட்டத்தட்ட வந்த குடும்பங்கள், இந்த ஆயிரக்கணக்கான குடும்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 குடும்பத்துக்கு மேலே இப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்க. கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஒரு 3 பெண்கள் வந்து பிரிஞ்சு வந்துட்டாங்க. போராடிட்டு இருந்திருக்காங்க 1.5 வருஷம் 2 வருஷமாக கணவன் கூட. இனி வேண்டாம், அப்பா கூடயே போய் இருந்துக்கலான்ட்டு குழந்தையும் கூட்டிகிட்டு அப்பா அம்மா கூடயே வந்து இப்போ அதை அப்பா அம்மாவும் ஏற்றுக்கிட்டாங்க. இத்தனை நாளாக வந்து வேண்டாம் நீ வாழு, அட்ஜஸ்ட் பண்ணி வாழுன்னு சொன்ன அப்பா அம்மா வந்து இந்த நீ வேண்டாம் வந்துரு, நம்ம வீட்டிலேயே இருந்துக்க, மகளாக இருந்துக்கன்னு சொல்லி குழந்தையோட ஒரு குழந்தையோட ஒரு பொண்ணு 9 மாதத்தில் வந்துட்டாங்க. இன்னொரு பொண்ணு வந்ததுங்க 2 குழந்தை வந்து அவங்க எல்லாருமே வந்து நேரில் எங்கிட்ட வந்து எங்கள் பொண்ணை காப்பாற்றிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு சொல்லிட்டு போகிறது என்னால் வந்து உணர முடியுது. இது வந்து நம்மளுக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயமாவும் இருக்கு நீங்க சொல்லும் பொழுது. இந்த உண்மையாலுமே இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் நிறைய அது மாதிரி விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறத எங்களாலையும் கண்கூடா பார்க்க முடிஞ்சது. பிடிக்கலனா வந்துருன்னு பெற்றோர்கள் சொல்ற விஷயங்கள் எங்களால பார்க்க முடிஞ்சது. இப்ப இந்த இடத்துல வந்து உங்கள் மீதோ இல்ல ரித்தன்யா மீதோ வைக்கக்கூடிய விமர்சனங்கள் குறித்து இன்னைக்கு காலையில நீங்க பதிவு பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது விமர்சனங்கள் வந்து யார் வேணாலும் யார் மேலே வேணாலும் சீக்கிரம் சொல்லிடலாங்க. ஒரு பெண்ணை இழந்துட்டு நிற்கிறது, அது 27 வயசுல ஒரு பெண்ணை இழந்துட்டு நிற்கிறது எவ்வளோ ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயங்கிறது. அதாவது உயிர் போயிட்டா ஒரே நாள் முடிஞ்சு வச்சுங்க, அவ்வளோதான். உயிர் போனது யாருக்கு தெரியாது. நான் உயிர் போனதுக்கப்புறம் நான் என்னவா இருக்க போகிறேன், என்னை சுற்றி என்ன நடக்குது நான் எதையும் உணர போகிறதில்ல. ஆனால் வந்து அனுதினமும் பொண்ணு நினச்சிட்டு உயிர் வாழ்கிறதுங்கிறது ஒவ்வொரு நிமிடம் செத்து தான் பொழைச்சிட்டு இருக்கிறேன் உணர்வுகளால். அந்த வழி அவங்க வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கும் இனி ஏற்படக்கூடாதுன்னு தான் நான் வந்து இதை போராடிட்டு இருக்கிறேங்க. அதை உண்மையாக உணர்றவங்க, நம்ம வீட்லேயும் ஒரு பெண் குழந்தை இருக்குது, அக்காவோ தங்கச்சியோ ஏதோ இருக்கிறேன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி தேவையில்லாத விமர்சனங்கள் பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேங்க. நிச்சயமா. நிறைவாக நான் இதை கேட்க விரும்புகிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது குறித்து ஒரு தந்தையாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் அப்படிங்கிறதுனால நான் கேட்குறேன். அதாவது நம்முடைய வாழ்க்கை இனிமேல் நம்ம தான் வாழணுங்க. சமுதாயத்தை நினச்சோ சமுதாயத்தை சார்ந்தோ வாழக்கூடாது அப்படிங்கிறது இந்த இதிலிருந்து எனக்கு கிடைத்த பாடங்க. அதனால் வந்து இனி எந்த பெண்ணை பெற்ற தாய் தகப்பனும் தைரியமாக நம்ம பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா ஊர் உலகம் பேசு, தனியாக வந்து பெண் வாழா வெட்டி ஆயிடுவா அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் நம்ம பெண்ணுக்கு ஒன்று இன்னொரு திருமணம் பண்ணி வைக்கலாம், இல்லைன்னா வேண்டா தங்க நீ வந்து வீட்டோட இரு. ஏன்னா 27 வயசு வரைக்கும் காப்பாற்றின நம்மளால் இன்னும் ஆயுள் உள்ள வரைக்கும் காப்பாற்ற முடியாமையே போயிருங்க. கண்டிப்பாக வந்து அந்த பெண்ணுக்கு தைரியத்தை கொடுத்து அந்த பெண்ணினுடைய உணர்வுகளுக்கு புரிஞ்சுக்கிட்டு இன்னும் அந்த பொண் என்ன வகையில் ஒரு தொழிலோ இல்லை வேறு ஏதாவது வாழ்க்கையை அவளுடைய மாற்றத்தை அமைச்சு கொடுக்கறதுக்கு நம்ம பேரண்ட்ஸாக இருந்து சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். இனி வருங்காலத்தில் பெண்களுக்கும் இந்த மாதிரி கொடுமைகள்லேருந்து தப்பிச்சு அவங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு போவாங்க அப்படிங்கிறது கற்றுக்கிட்ட பாடங்க. ஒரு பையனை பெற்ற தந்தையாகவும் சில விஷயங்கள் நம்ம பகிர வேண்டியது இருக்குது. அதை குறித்தும் நீங்கள் பகிர்ந்துக்கோங்க. அதாவது பையனோ பொண்ணோ நம்ம ஆரம்பத்துலேருந்து குழந்தையை வளர்க்குற விதத்தில் தான் இருக்குதுங்க.
அதாவது நல்ல விதமாக நம்ம வளர்த்துட்டா பொண்ணை இந்த சமுதாயத்தில் நல்லபடியாக வளர்த்துட்டாங்கிறதுல ஒரு விதத்தில் அது வந்து நல்ல நிகழ்வாக என் மனதில் பட்டா கூட, ஆனால் இந்த சமுதாயத்துக்கு ஒத்து வராத பொண்ணாக நான் வளர்த்துட்டோமோ அப்படின்னு ஒரு பக்கம் ஃபீலிங்காகவும் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒழுக்கமாக, அன்பாக, பாசமாக, ஒரு அடக்கொடுக்கமாக இருந்த பொண்ணை இன்னைக்கு வந்து ஏற்று பேசிட்டோ இல்லை ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டோ வேண்டான்ட்டு வீட்டில் விட்டு போட்டு வர்ற பொண்ணு மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப அடக்கொடுக்கமாக வளர்த்திட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து மனசுக்குள்ளே இருக்குதுங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஃப்ரீடமாக, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, இந்த உலகத்துக்கு ஏற்ற பொண்ணாக இப்படி வளர்க்கக்கூடாதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஒரு ஃபீலிங் வந்து வந்திருக்குங்க. ஆனால் பையன் சைட்லேருந்து பார்க்குற போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பையனை நம்ம கரெக்டாக தான் இது வரைக்கும் வளர்த்திருக்கோம். நம்ம இன்னொரு பெண் நம்ம வீட்டுக்கு வர்ற போது அந்த பெண்ணை எப்படி வழி நடத்துவான் அப்படிங்கிறது அவன் அக்கா கூட பழகிற போது பேசுகிற போது என்னால் உணர முடியுது. அதனால் பையன் பொண்ணை ரெண்டையும் நான் நல்ல வடிவத்தை வளர்த்திருக்கேங்க. அந்த விஷயத்தில் எனக்கு எல்லாவும் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதனால் இனி எங்கள் வீட்டுக்கு வர்ற பொண்ணு வந்து கண்டிப்பாக சந்தோஷமாக தைரியமாக வர அளவுக்கு தான் என் பையன் இருக்கானுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து விரைவில் வந்துட்டு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதா எங்களோட எதிர்பார்ப்பாக இருந்தது. அது கூடிய விரைவில் நடக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பிகைன் உட்ஸும் வந்துட்டு தெரிவிச்சுக்குது. உங்களோட நேரத்திற்கு நன்றி. வீட்டில் இருக்கிறவங்களும் நீங்களும் இன்னும் மனதைரியத்தோடு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கு வந்து நாங்கள் இந்த தருணத்தில் வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி சார். தற்போது நம்மிடையே வந்து சமூக ஆர்வலர் மணிகண்டன் நினைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்டையும் கேட்க வேண்டிய கேள்விகள் நிறையா இருக்குது, கேட்கலாம். சார் வணக்கம். ரித்தன்யா அவர்களுடைய வழக்கில் வந்து அதை பற்றிய முன்னேற்றங்கள்லாம் கண்டிப்பாக கேட்டுக்கிட்டேன். என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு அவரோட தந்தை வந்து சொன்னாங்க. இப்போ நீங்களும் இந்த வழக்கில் வந்து அவருக்கு உதவி செய்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு இந்த வழக்கை பொறுத்தவரை? அவங்கக்கிட்டே கேட்டேன் என்ன தடங்களாக இருக்குங்கிறதெல்லாம் அவர் சொல்லிட்டாரு. இருந்தாலும் நீங்கள் இதை எடுத்து நடத்துகிறீங்க அப்படிங்கிறதுனால நான் கேட்குறேன். இந்த வழக்கை வந்து ஆரம்பத்திலிருந்தே நீர்த்து போகின்ற வேலைகள் தான் நடந்துகிட்ருக்குது. ஒரு பெண் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ஆடியோ மெசேஜை அனுப்பியிருக்கிறாங்க. இது வந்து எல்லா பக்கமும் போயிருக்குது. ஒரு வழக்குக்கு தேவையான விஷயங்களை அவ்வளோ வேதனையாக தந்தைக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இதை விட எவிடன்ஸ் தேவையில்லை. 3 நாட்களுக்கு பிறகு ஒரு பெண் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கியிருக்குது. எல்லா பத்திரிகையிலையும் எல்லா மீடியாக்களையும் சமூக வலைத்தளங்களையும் இந்த செய்தி வந்திருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 3 நாள் கழித்து கைது பண்ணவங்க 4வது நாள் வந்து இதுக்கு வந்து ஜாமீன் கேட்குறாங்கன்னா இந்த வழக்கை வந்து நீர்த்து போகணுங்கிற ஒரு செயல்பாட்டில் இந்த வழக்கு இருந்திருக்குது. அதையும் தாண்டி பல ஊடகங்களும் பல தொலைக்காட்சிகளிலும் இது போல் உள்ள பல பிகைன் நியூஸ் போன்ற பல மீடியாக்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் இந்த இறப்புக்கு கடும் கண்டனம் தெரிவித்து இந்த இறப்புக்கு காரணமான கவின் அவருடைய அம்மா அப்பா மீது நடவடிக்கை எடுக்குன்னு சொன்ன பிறகு இந்த வழக்கில் அவங்களுக்கு ஜாமீன் திருப்பூர் மாவட்ட கோர்ட்டில் வளர்ந்தபோது அண்ணாதுரை அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவங்களுக்கு ஜாமீன் வழங்கலை. இப்போது அவங்க உயர்நீதிமன்ற ஜாமீன் வந்த போதும் கூட எங்களுக்கு முழு நம்பி வழக்கில் நீதியரசர்கள் கூறியது எங்களுக்கு ஒரு ஆறுதல் அளிக்கிறது. இந்த வழக்கில் போலீஸ் வந்து பிரேத பரிசோதனையை வந்து அதில் வந்து எந்த ஒரு தாக்குதலும் இல்லைன்னு என்று கொடுத்துருக்குறாங்க. ஆனால் முழுமையான பிரேத பரிசோதனைகளை வந்து நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தலை அப்படின்னு ஒரு கேள்வி வைத்து 2 வாரங்களுக்கு ஜாமீனை தள்ளுபடி செய்திருக்கிறாங்க. இது வந்து இந்த வழக்கில் வந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழக முதலமைச்சர் தனிப்பிரிவிலையும் உள்துறை செயலாளர் அவர்களிடமும் தமிழகத்தினுடைய ஏடிஜிபி அவர்களையும் நேரில் சந்தித்து மனு கொடுத்ததில் அவர் நேரடியாக இது சம்பந்தமாக பேசியிருக்கிறார். அதில் எங்களுக்கு ஒரு ஆறுதல் இருக்கின்றது. இந்த வழக்கில் கண்டிப்பாக ரித்தன்யா அவர்களுக்கு நியாயம் கிடைக்கும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கின்றது. இப்படிப்பட்ட வழக்குகளிலே குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு தண்டனை கிடைக்கவில்லை என்றால் எதிர்காலத்தில் இதுபோல கொடுமைகள் தொடர்ந்து நடக்கும். அதுவும் இல்லாமல் இந்த வழக்கில் வந்து எங்களுடைய ஆரம்ப காலத்திலிருந்து எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் வரதட்சணை கொடுமை பிரிவில் வழக்கு பதிவு செய்யணும். பாலியல் வன்கொடுமை இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லியிருக்குதுன்னா, தாலி கட்டின மனைவியாக இருந்தாலும் கூட மனைவியோட விருப்பம் இல்லாமல் அவர்களை
டார்ச்சர் செய்தால் தண்டனை அப்படின்னு சொல்லி ஒரு சட்டமே இருக்கிறப்போ அந்த ஒரு பெண்ணை வந்து மிகப்பெரிய ஒரு டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க பாலியல் ரீதியாக. இதை நாங்கள் சொல்ல அந்த பெண்ணே வந்து தன்னுடைய அந்த விஷயத்தையெல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த கட்டமாக இந்த நகர்வை நாங்கள் கொண்டு போகும் விதமாக மனித உரிமை ஆணையத்தில் இது சம்பந்தமாக அந்த ஆதாரங்கள்லாம் வைத்து விரைவில் ஒரு புகார் மனு அளிக்க உள்ளோம். இது வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துவிட்டால் சமீபத்திலே ஒரு சென்னையிலே ஒரு பால் வழக்கு நடைபெற்றது. அதில் ஞானசேகர் என்பவர் குற்றம் சாட்டப்பட்டார். அவர் சிறையில் இருக்கின்ற போதே அவருக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டு உள்ளது. அதே போல எங்களுடைய மகள் ரித்தினா வழக்கிலும் உடனடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அவர்களுக்கு ஜாமீன் வழங்காமல் சிறையிலே அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். அப்பொழுதுதான் எதிர்காலத்திலே தமிழகத்திலே இது போல ரித்தினியாவை போல எந்த பெண்களும் பாதிக்க அடைய மாட்டார். இது எங்கள் பெண்களுக்கு நடந்தது, தமிழகத்திலே இனி எந்த பெண்களுக்கும் நடக்கக்கூடாது என்கின்ற ஒரே காரணத்துக்காகவே ரித்தினியாவுடைய அப்பா அண்ணாதுரை அவர்கள் இவ்வளவு ஒரு மன உளைச்சலையும் தன் பெண்ணை இழந்தாலும் கூட இனி தமிழ்நாட்டில் எந்த ஒரு பெண்ணும் பாதிக்கப்படக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணத்தோடு அவர் தொடர்ந்து பலவேறு முயற்சிகளை செய்து வருகிறார். அதற்கு எங்கள் போல உள்ளவர்கள் கண்டிப்பாக அவருக்கு உறுதுணையாக இருக்கிறோம். கடைசி வரைக்கும் இந்த வழக்கில் எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும் சரி ஜனநாயக முறையில் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இந்த வழக்கை நாங்கள் நடத்துவோம். அது மட்டும் இந்த வழக்கில் கண்டிப்பாக நீதியரசர்கள் கவினுக்கும் மாமனாருக்கும் அவர் அம்மாவுக்கும் தண்டனை வழங்குவார்கள் என்பது எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கின்றது. திரு ரித்தினியா அவர்களுடைய அந்த ஆடியோவில் வந்து நிறைய விஷயங்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. அதில் முக்கியமான விஷயம் வந்து அவருடைய பொருட்கள், நகைகளா இருக்கட்டும், எல்லாமே அதெல்லாம் ரெக்கவரி பண்ணியாச்சா? அதெல்லாம் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு? இவங்கெல்லாம் உள்ள இருக்கிறனால இனி அதெல்லாம் ரெக்கவரி பண்ணல. அதையெல்லாம் வந்து ரித்தினியாவுடைய மாமனார் வீட்டில் தான் இருக்குது. வரதட்சணையாக கொடுக்கப்பட்ட அந்த 72 லட்ச ரூபா காரும் அங்கே தான் இருக்குது. இது எல்லாம் வந்து சட்டப்படி நீதிமன்றத்தின் மூலியமாக நாங்கள் அதையெல்லாம் மீட்பதற்குண்டான பணிகளை செய்வோம். எங்களுக்கு வந்து இனி தமிழ்நாட்டில் எந்த பெண்களும் இது போல பாதிப்படையக்கூடாது. இதில் ஒரு முக்கியமான பதிவை நாங்கள் பதிவு செய்கிறோம். இதற்கு பின்பு அரசியல் பின்பலத்தில் சில வேலைகள் நடக்கிறதாக நாங்கள் சந்தேகப்படுகிறோம். ஓகே, யார் மேல உங்களுக்கு சந்தேகம்? இப்போ ரித்தினியாவுடைய அப்பா அண்ணாதுரை அவர்கள் சொல்கிறார், திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த காங்கிரஸினுடைய மாவட்ட தலைவராக இருக்கிறவருடைய பேரன் தான் கவின். அவரே பல பேட்டிகளிலே இதை சொல்லியிருக்கிறார். அவருடைய அரசியல் செல்வாக்கை வைத்துதான் அவர்களுடைய மாமியார் அவர்களை கைது பண்ணாமல் அவர்கள் மாமியார் அவர்களை கைது பண்ணுகின்ற போது அவர்களுடைய தங்கச்சியை வந்து மறைமுகமாக மறைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரதட்சணை கொடுமையாலும் அவங்களை மறைத்து அந்த ஜீப்பில் ஏற்றி செல்கிறார்கள். இது அனைத்து தொலைக்காட்சியிலும் தெளிவாக படம் பிடித்து காட்டப்பட்டுள்ளது. அப்போ இதை சாதாரண பொதுமக்கள் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஒரு குற்றவாளி செஞ்சுருக்கிறாங்க, அவங்கள கைது பண்ணுறப்போ அவங்கள எதுக்கு வந்து மீடியாவுக்கு தெரியாமல் மறைக்கணும்? இப்போது 2 குடும்பமே கவின் குடும்பமும் ரித்தினா குடும்பமும் பொருளாதாரத்திலே சரிசமமாக இருக்கின்ற போதே இவ்வளோ அநீதிகள் நடக்குது என்றால் இந்த தமிழ்நாட்டிலே எந்த ஒரு பொருளாதார பின்னணியும் இல்லாமல் சாதாரண எத்தனை மறைமுகமாக திரைமறைவாக எத்தனை குடும்பங்கள் எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள்? இதையெல்லாம் சிந்தித்துதான் அண்ணாதுரை அவர்கள் தொடர்ந்து அவருக்கு இருக்கிற வேதனையை வெளியே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவர் வேதனைகள் இருந்தாலும் இதை வந்து நம்ம கடைசி வரைக்கும் போராடணும்னு சொல்லி போராடிட்டு இருக்கிறார். எங்களை போல ஆட்கள் அவருக்கு இதுக்கு 100% உறுதுணையாக இருக்கின்றோம். இப்போ நீங்க கடைசியா நம்பியிருக்கிறது வந்து நீதிமன்றத்தை மட்டும்தான் அப்படிங்கிறத நாங்கள் கடைசியாக கடவுளை நேரில் பார்த்தது கிடையாது. ஆனால் எங்களுக்கு நீதியரசர்கள் தான் இப்போது கடவுளாக தெரிகிறார்கள். கண்டிப்பாக நீதியரசர்கள் இந்த வழக்கிலே எங்களுடைய மகள் இழப்புக்கு ஒரு தெளிவான தீர்ப்பை வழங்குவார்கள். இவர்கள் வழங்குகின்ற தீர்ப்பு எதிர்காலத்திலே இது போல ஒரு வரதட்சணை கொடுமையோ பெண் வன்மை கொடுமையோ பாலியல் சீண்டல்லையோ யாரும் ஏற்படாத அளவுக்கு இந்த தீர்ப்பு இருக்கும் என்று நாங்கள் 100% நீதியரசரை நம்புகிறோம். அடுத்த ஹியரிங் எப்பங்கிறத சொல்லியிருக்கிறாங்களா? 2 வாரம் கழிச்சு. அது வரைக்கும் உங்களுக்கு பெயில் கொடுக்கப்பட மாட்டாங்க. அது வரைக்கும் பெயில் கொடுக்கப்பட மாட்டாங்க. அப்போதான் டீடைல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வேணுங்கிறது. ஆமா, இப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீங்க கொடுத்தது வந்து அவங்க இதை வந்து சரியா கொடுக்கல, நீங்க காயம் இல்லைங்கிறீங்க, இதுல தெளிவா இல்லை, இதை நீங்க வந்து தெளிவா வந்து காவல்துறை வந்து பண்ணோன்னு சொல்லி நீதிமன்றம் இன்னைக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. நிச்சயமா. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்த மாதிரி அடுத்த கட்டமா என்ன நடக்குது, இப்போ இந்த 2 வாரம் பெயில் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்லிட்டீங்க. ஸோ அடுத்த 2 வாரம் கழிச்சு என்ன நிகழ்கிறது அப்படிங்கிறது இல்லை. இப்போ நாங்கள் அடுத்த இந்த 2 வாரத்துக்குள்ள மாநில மனித உரிமை ஆணையத்திலையும்
ஹுமன்ஸ் அதுலேயும் நாங்கள் வந்து விரைவில் இந்த 2-3 நாளுக்குள்ளேயே நாங்கள் வந்து ஆதாரங்களாக போட்டு நாங்கள் நேரடியாக மனித உரிமை ஆணையத்தை அணுகி இதை நேரடியாக எங்கள் ரித்னாவோட அப்பா அண்ணாதுரை அவர்களிடம் நேரடியாக விசாரணை நடத்தணும்னு சொல்லி ஒரு மனு கொடுக்க போகிறோம். இந்த பணி தொடர்ந்து இந்த பணிகளில் நீங்கள் ஈடுபட்டு இருப்பீங்கிறத நாங்கள் நம்புகிறோம். மறுபடியும் அவர்கிட்ட சொன்ன விஷயத்தை தான் சொல்கிறேன், இது நீதி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கலாம். உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார்.